ஹாய், திஸ் இஸ் டாக்டர் கீர்த்திஸ்ரீ. ஸோ டே டு டே வந்து நம்ம நிறைய யான் பண்ணுவோம். டயர்டாக இருக்கும் போதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நம்ம யான் பண்ணுவோம், கையை மூடிப்போம். இல்லை சில பேருக்கு வந்து அடுத்தவங்க யான் பண்ணுறத பார்த்தா கூட அவங்களும் யான் பண்ணி டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இஸ் யானிங் ரியலி கண்டீஜியஸ்? அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். யானிங் பண்ணுறது வந்து இது ஒரு இன்வாலண்ட்ரி ஆக்ஷன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம நினச்ச நேரத்தில் தான் யான் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் இன்வாலண்ட்ரி ஆக்ஷன். அதில் வந்து நம்ம வாயை வந்து நல்லா திறந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி சில பேர் கை காலெலாம் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. இல்லை சில பேருக்கு கண்ணை டைட்டாக மூடி டியர்ஸ் கூட வரலான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆவரேஜ் டியூரேஷனாக ஒரு 5 செகண்ட்ஸ்க்காவது நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸில் என்ன ஆகும் இது பற்றி ஆக்சுவலி நம்ம டே டு டே பண்ணாலும் இது பற்றி நம்மளுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. அதனால தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் இதோட என்ன ஃபிசியாலஜி என்ன நடக்குதுன்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்ம இந்த மாதிரி யான் பண்ணுறதுனால நம்ம மவுத் வந்து வைட் ஓப்பன் ஆகுது அண்ட் நம்ம நாஸ்ட்ரல்ஸ் எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிறையா ஏரை வந்து இன்ஹேல் பண்ணுறோம். இந்த ஏர் நிறையா நம்ம எடுக்கிறதுனால நம்ம பாடி கூலிங் எஃபெக்ட் கிடைக்குது. இந்த கூலிங் எஃபெக்ட் வந்து உடனே நம்ம பிளட்டுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகி நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் கூல் ஆகும்னு சொல்கிறாங்க ரிசர்ச்சில். இந்த யார்னிங் வந்து நான் ஒரு 5 செகண்ட்ஸ் ஆவரேஜ் டியூரேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த 5 செகண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ஹார்ட் ரேட் கூட இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து யார்னிங் நிஜமாலே கண்டேஜியஸாக? ஏன்னா நம்ம டே டு டேலே பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய பேருக்கு யார்னிங் பண்ணுறவங்கள பார்த்தாலே அவங்களுக்கும் அந்த மாதிரி யார்ன் பண்ணணும்னு தோணும். இது பார்க்குறதுனால மட்டும் இல்லை, நீங்கள் அதை கேட்குறதுனாலையோ இல்லை அதை பற்றி யோசிக்கிறதுனாலையோ இல்லை மேபி இந்த வீடியோ பார்த்தா கூட நீங்கள் கண்டிப்பாக யார்ன் பண்ணுவீங்க. ஏன்னா நானும் ரிசர்ச் பண்ணும்போது இதை பற்றி யோசிக்கும் போது நம்ம யார்ன் பண்ணுவோம். அதுதான் நம்ம ஹியூமன் பிஹேவியர். நம்ம யார்ன் பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த அரவுசல் தெளிவு கிடைக்குமா? ஏன் அது கிடைக்கிது? அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ நம்ம மவுத்தை வைடாக ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம நெக்கு கம்ப்ரெஸ் ஆகுது. அங்கே வந்து கெரோட்டிட் பாடின்னு நம்ம கெரோட்டிட்ஸில் வந்து ஒரு வாஸ்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆகிறதுனால ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. கேட்டகாலமின்ஸில் ரிலீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அரவுசல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எப்போ வந்து நம்ம இந்த யார்னிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்? நம்ம சின்சியராக ஆக்டிவாக ஏதாவது பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவோமா? நமக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. கண்டிப்பாக நம்ம போரிங்காக இருக்கும் போது, இல்லை சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போது, இல்லை டிவி பார்த்துட்டு இருக்கும் போதோ, இல்லை ஆப்வியஸ்லி எல்லோரும் பண்ணுற மாதிரி லெக்சரில் உட்காரும் போதோ வந்து உங்களுக்கு யார்ன் பண்ணுவீங்க. ஏன்னா அதில் ரொம்ப மினிமல் இன்ட்ராக்ஷனாக இருக்குது. நீங்கள் உங்கள் பிரெயின் அவ்வளோவா ஸ்டிமுலேட் பண்ணல. அதனால் கொஞ்சம் போர்டம் உங்களுக்கு இருக்கும் போது நீங்கள் வந்து அது யார்னிங் வழியாக நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. சில மேபி ஐடி கம்பெனிஸோ இல்லை வேறு கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே இதையும் ஒரு சோஷியல் பிஹேவியரை கூட அவங்க எடுத்து வந்து அவங்க மீட்டிங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நிறைய பீப்புளை வந்து அவங்க என்கேஜ் பண்ணிக்கலாம். இப்போ சில எக்ஸாம்பிள் வந்து யாராவது நீங்கள் யார்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாட் இன்ட்ரெஸ்டட்னு ஒரு ஒப்பீனியன் வந்துடுது. ஸோ அது வந்து நீங்கள் அதை மாற்றலாம். மேபி லெக்சர்ஸில் கூட இது அப்ளை ஆகும். யாராவது ரொம்ப யார்ன் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்காங்களோ அவங்க பேரை தான் கூப்பிட்டு வந்து அவங்கள நிற்க சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது கேள்வி கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வைக்குது. அதே மாதிரி நம்ம ஃபேஷியல் மசில்ஸ்க்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால கண்ட்ராக்ஷன் ஆஃப் த ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் நடக்குது. அந்த மாதிரி கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கும்போது கூட நம்ம ஃபேஸ் மசில்ஸில் கூட நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகி அதோட ஹீட் ரெகுலேஷன் ஆகுது. ஸோ பேசிக்கலாக இது தெர்மோ ரெகுலேஷன் மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க. ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது இந்த கண்டேஜியஸ் யார்னிங், அதாவது பர்டிகுலராக அடுத்தவங்கள பார்த்து நம்ம எப்போ யார்ன் பண்ணுறோம், இது வந்து சில்ட்ரன் அபவ் 5 இயர்ஸுக்கு தான் இந்த மாதிரிலாம் ஆகும்னு ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரனை வந்து உட்கார வச்சு 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கனால தான் அந்த நியூரல் டெவலப்மெண்ட்லாம் ஆனதுக்கப்புறமா தான் அவங்களால அது சென்ஸ் பண்ண முடியுது. வேறு ஒருத்தவங்க யார்ன் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கும் அதை பார்த்து யார்ன் பண்ணணும்னு தோணுது. பட் யார்னிங் வந்து நம்மளுக்கு சின்ன வயசில், இன்ஃபேக்ட் நம்ம வூம்பில் யூட்ரஸில் இருக்கும் போதே செகண்ட் ட்ரைமிஸ்டர்லேருந்து 14 வீக்ஸுக்கு மேலேயே இது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இன்ஃபேக்ட் அனிமல்ஸ் கூட யார்ன் பண்ணணுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் யார்னிங் வந்து இட் இஸ் அன் இன்வாலண்ட்ரி ஆர் செமி வாலண்ட்ரி. அதாவது நம்ம நினச்ச நேரத்துக்கு இல்லை ஆன் கமாண்டு வந்து யாராவது சொல்லியோ இல்லை நம்ம நினச்ச நேரத்தில் பண்ண முடியாது. இட் இஸ் அன் இன்வாலண்ட்ரி பிஹேவியர் தான். அண்ட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 50% ஆஃப் த பீப்புளுக்காவது இந்த வீடியோ பார்க்கும் போதோ இல்லை அதை பற்றி யோசிக்கும் போதோ இல்லை ஏதாவது அடுத்தவங்கள பார்க்கும் போதோ உங்களுக்கு யார்ன் பண்ணணும்னு தோணும். இட்ஸ் அ நார்மல் ஹியூமன் பிஹேவியர். பட் அதுலேயும் வந்து அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, பீப்புள் வித் மோர் எம்பத்தி அவங்க வந்து சீக்கிரம் அந்த மாதிரி கண்டேஜியஸ் யார்னிங் வந்து அவங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி யாராவது பார்த்து யார்ன் பண்ணிங்கன்னா ஸோ யூர் மோர் எம்பத்தட்டிக்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா
நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும் போதோ இல்லை ஹெவி ஆக்டிவிட்டீஸ் பண்ணதோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சோர்ந்து உட்காரும் போது கூட சில பேர் யான் பண்ணலாம். அது உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, மேபி நீங்கள் ஒரு ஹை ப்ரெஷர் சிஸ்டம்லேருந்து லோ ப்ரெஷர் சிஸ்டம்க்கு வரும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேசிக்கலி தெர்மோ ரெகுலேஷன் மாதிரி தான். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யான் பண்ணுவீங்க. நீங்கள் மவுத்தை வந்து வைடாக ஓப்பன் பண்ணும் போது உங்கள் இயர் ட்ரம் ஸ்ட்ரெச் ஆகுது, உங்கள் டியர்ஸ் எல்லாம் வருது, நீங்கள் கை காலாக ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஸோ பேசிக்கலாக வந்து ஹீட்டை டிசிபேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தெர்மோ ரெகுலேஷன், ஒரு ஹோமியோஸ்டேசிஸ், நார்மல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அப்படி பண்ணுறீங்க. அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, யார்னிங் பண்ணும்போது நமக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது போல், ஏன்னா நம்ம நிறைய ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோம், அதனால ஹார்ட் பீட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இது பற்றி நான் ஒன்றும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த வருஷம் நீட் பேப்பரில் கூட காஃபி குடித்தா ஏன் நம்மளுக்கு முழிப்பு வருது, அதுவும் நம்ம டே டு டே பண்ணிகிட்டு இருந்தாலும் உடனே ஒரு லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே டீ காஃபி குடிக்கிறதுனால ஏன் நம்ம வந்து அரௌஸ் ஆகுறோம், ஏன் நம்ம பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகுதுன்னு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அதில் வந்து கஃபைன், டீயோ காஃபிலையோ அதில் கஃபைன் இருக்குது. அந்த கஃபைன் வந்து அடினோசின் ரிசெப்டார்ஸ் வந்து பிளாக் பண்ணுது. இந்த அடினோசின் ரிசெப்டார்ஸ் தான் தேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ரௌசினஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் கூடவே இந்த கஃபைன் ஆல்சோ ரிலீசஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் லைக் GABA, கிளைசின் எக்ஸெட்ரா. பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க அடினோசின் ரிசெப்டார்ஸ், இதுதான் ஆப்ஷனாகவும் இருந்துச்சு, அடினோசின் ரிசெப்டார்ஸை வந்து அது பிளாக் பண்ணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தெரிஞ்சுக்க கீப் ஃபாலோயிங் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். அன்டில் தென், பாய்.